ஏ சாரா, ஆ வேலைக்கு ஆள் கேட்டிருந்தல்ல வராங்க. அவங்க இந்த ஏரியாலேயே பயங்கரமா வேலை பார்ப்பாங்களாம். இனிமேல் என்ன டார்ச்சர் பண்ணாது. சரி, முதல்ல நம்ம வாயில பார்க்க தான் பார்ப்பாங்க. லிப்ஸ்டிக்கை போட்டு மேட்ச் பண்ணுவோம். மேடம், மேடம். யாரு? வணக்கம் மேடம். நான் தான் டிடி. வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சார் சொல்லிச்சு. நாங்கள் ஏற்கனவே 10 வீட்டில் வேலை பார்க்குதோ. 1 hour ஆள் வேலையை முடிச்சு கொடுத்துரும். ஓ, உள்ளே வாங்க. வீட்டை எல்லா பாத்திரத்தையும் கழுவிடணும், துணிமெல்லாம் துவச்சு போட்டு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். சரியா? அவ்வளோதானே மேடம், எல்லாமே முடிச்சு கொடுத்துரு. 1 hour போதும் மேடம் எனக்கு. துமாரா தமிழ் தெரியுமா? தமிழ் நல்லா தெரியும் மேடம். நீ ஹிந்திலாம் பேச வேணாம், என்கிட்ட தமிழ்லேயே பேசு. 15 வருஷமா என் புருஷன் ஆமீர் சிங் இங்கே தான் பானிபூரி கடை வச்சிருக்கான். எங்களுக்கு 15 பிரான்ச்சஸ் கூட இருக்கு. சரி சரி, ஓகே. பேசினாப்புல துட்டு மட்டும் கரெக்டாக கொடுத்துரு மேடம். சொல்லிட்டேன் அப்புறம். சரி, தரேன், போய் வேலையை பாரு போ. அரே பகவான், என்ன இந்த பொம்பளை இப்படி வச்சிருக்கா கிச்சனை? அரே 1 hour ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நான் 10 வீடு போயிட்டு வந்திருப்பேன். மேடம், வரேன். மேடம், பாத்திரம் கழுவுச்சோ. இவ்வளோ பாத்திரம்லாம் நம்மளால கழுவ முடியாதோ. 1 hour ஆயிடுச்சு. நான் ஒரு வீட்டில் 1 hour வேலை பார்த்தேன்னா 1000 ரூபாய் பார்த்துருவேன். வீட்டில் 1 hour பாத்திரமே கழுவ முடியல, என்னால் வேலை பார்க்க முடியாது. என்னது, எல்லார் வீட்லயும் பாத்திரம் இருக்க தானே செய்யும். அது எப்படி இல்லாம இருக்கும்? என் புருஷன் அமீர் சிங் கூட நீ இவ்வளவு வேலை வாங்காதோ. நீ என்ன இவ்வளவு வேலை வாங்க பாக்குறியா? ஒழுங்கா நான் வேலை பார்த்ததுக்கு காசை போட்டு விடு. 1000 ரூபாய் போட்டு விடு. என்னது 1000 ரூபாயா? அவ்வளவு என்னால தர முடியாது. நான் 200 ரூபாய் வேணா தரேன். வேலையை தான் முழுசா முடிக்கல நீங்க. வேலைக்கு நீ 200 ரூபாய் தருது. அந்த பிச்சை காசை யார ஏமாந்தவர் போய் கொடு. எனக்கு வேணா உன் காசு. குடும்பமா இது.